ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நாட்டுக்கோழி சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் நாட்டுக்கோழி, 2 pinch of salt and 1 glass of water ஆட் பண்ணி லெட் போட்டு நல்லா 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற நேரத்தில் நம்ம சூப்புக்கு தேவையான தேங்காய் விழுதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் விழுது ரெடி பண்ணுறதுக்கு அரை முடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா வெந்த இந்த நாட்டுக்கோழியில் தக்காளி, வெங்காயம், 2 ஸ்பூன் குழம்பு மசாலா, நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் விழுது, அது 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட், அண்ட் தென் அகெயின் 1 or 1.5 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இது நல்லா வேக விடலாம். இது வேகிற நேரத்தில் நம்ம சைமல்டேனியஸாக சூப்புக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் ஹீட் ஆனோடனே சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம், கொத்தமல்லி இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வதங்குற நேரத்தில் நம்ம நாட்டுக்கோழி வேக வச்சோம் பார்த்திங்களா, நாட்டுக்கோழி வேக வச்ச அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ண நாட்டுக்கோழி தண்ணியை ஆட் பண்ணி நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டோன்னா நம்ம சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சூப் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.